ஹே மீரா, இந்த 3 இதில் என்ன கிஃப்ட் இருக்குன்னு பாரு. ரொம்ப ஆர்வமாக இருக்கு எங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் கொடுத்த கிஃப்ட் என்னன்னு ஓப்பன் பண்ணி பாரு. ஓகே ஷாருக்கண்ணா. ஓ, இந்த கிஃப்ட் தான் நீங்கள் கொடுத்த கிஃப்டா? சரி, ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாவ், என்னது இது? இவ்வளோ பெரிய பேக் எல்லாம் நல்லா அழுத்தி உள்ளே பேக் பண்ணி வச்சுருக்கீங்க போல இருக்கு. இந்த பேக் சூப்பராக இருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக ரெயின்போ கலர்ஸில் இருக்க மாதிரி இருக்கு. பர்பிளில் இருக்கு. கிமியாக்கா, உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்ல. சரி, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்னது இது? என்னமோ புக்கு மாதிரி இருக்கு. இங்கே ஏதோ டப்பா இருக்கு. இங்கே என்னமோ இருக்கு உள்ள. வாவ், மை ஃபேவரட் லிப்ஸ்டிக் பென். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். இந்த பென் தான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். இந்த பேக் கூட ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கே. சரி, இது என்னன்னு பார்க்கலாம். வாவ், உள்ள என்னன்னா இவ்வளோ பொருள் இருக்கு. பென்சில், ஷார்ப்னர், எரேசர், ஸ்கேல் அப்படின்ட்டு அதுவும் 2 பென்சில் இருக்கு. சரி, எனக்கு இந்த வாட்டி நிறைய பென்சில், ஷார்ப்னர் எல்லாம் கிடைச்சிருக்கு. இது என்னது? இந்த பாக்ஸ் வித்தியாசமா இருக்கு. ஓ வாவ், கலர்ஸா, crayons, my favorite. இது என்னன்னா இங்கே ஒரு பட்டன் அங்கே ஒரு பட்டன் இருக்கு. ஓ, இது சூட்கேஸ் மாதிரி அழகா எடுத்துட்டு போலாமா? சூப்பர் அண்ணா, பார்க்கவே செம்மையா இருக்கு. ஆமாம் மீரா, இங்கே பார்த்தியா சூப்பரான கலர்ஸ்லாம் இருக்குல்ல. இது கிளிட்டர் கலர்ஸ் மாதிரி இருக்கும். இந்த க்ரேயான்ஸு செம்மையாக இருக்கும். இதை நீ யூஸ் பண்ணி பாரு, ஓகேவா? இது யூஸ் பண்ணிட்டு ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்கு அந்த டூல்லாம் கொடுத்துருக்காங்க பாரு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சா பத்திரமா இருக்கும். அடுத்த கிஃப்ட்டை பார்த்தியா? இங்கே பாரு, இது என்ன தெரியுமா? இது வந்து ஒரு பசில் புக்கு. இது வந்து பார்பி, இப்போ ஃபேமஸாக ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்குல்ல பார்பி, அதனால் நான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். இது என்னென்ன இருக்கும் தெரியுமா? எல்லாமே இருக்கும். பசில்ஸ் இருக்கும், அப்புறம் மேஸு, கலரிங்கு, நிறையா இருக்குது. என்னென்னமோ இருக்குது. நீ ஒன்றா ஓப்பன் பண்ணி பாரு. ஓ வாவ், ஆமாண்ணா, உள்ளுக்குள்ள என்னென்னமோ இருக்கு. பசில் மாதிரி இருக்கு. இதெல்லாம் செம்மையா இருக்கு. ஆனால் கலரிங் கூட இருக்கு. பாருங்க, பிரின்சஸ் பார்பி மாதிரி இருக்கு. இதெல்லாம் நான் ஒன்னொன்னா பொறுமையாக கலர் பண்ணுவேன். நிறைய எக்கச்சக்கமாக இருக்கு. எல்லாமே போர் அடிக்கும் போது இதில் ஒன்னொன்னா விளையாடலாம் போல இருக்கு. செம்ம என்டர்டெயின்மெண்ட்டான கிஃப்ட் தானே கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஷாருக்கண்ணா. மீரா பாப்பா, இங்கே பாரு, என்னோட கிஃப்ட் பார்த்தா நீ அசந்து போயிடுவ. இப்போவே ஓப்பன் பண்ணி பாரு. கிமியாக்கா, நீங்கள் கண்டிப்பாக வித்தியாசமாக தான் கொடுத்துருப்பீங்க. வாவ், வாட் a beautiful purse. அக்கா, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சோட்டா பீம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் அழகான பர்ஸ் கொடுத்துருக்கீங்களா? இருங்க, உள்ளே என்னமோ இருக்குது. என்னது? வாவ், இது என்னக்கா? லிப்ஸ்டிக்கும் ரிங்கு கொடுத்துருக்கீங்க. ஓ, இது எரேசரா? இங்கே பாருங்களேன், லிப்ஸ்டிக் மாதிரி. நான் வந்து சீன் போட்டுப்பேன் ஸ்கூலில். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பார்க்க நிஜமான லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கு. நான் லிப்ஸ்டிக் போட்டுட்டேன். செம்மையாக இருக்குது. இதை யூஸ் பண்ணவே மனசு வர மாட்டேங்குது. இது பாருங்களேன், இதுவும் எரேசரா? இது நம்பவே முடியல. இங்கே பாருங்களேன், இது கையில் கூட போட்டுக்கலாம் போல இருக்கு. கையில் போட்டுக்கிட்டே அப்படியே தேவைப்படும் போது எரேஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் மீரா, உனக்கு பிடிக்கும் தான் நான் வாங்கினேன். அடுத்த கிஃப்ட்டை பார்த்தியா? ஃப்ரோசனோடது. உனக்கு ரொம்ப பிடிச்சது தானே, அதனால தான் இந்த செட்டை கொடுத்தேன். நீ ஓப்பன் பண்ணி எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் காட்டு. ஹே, சூப்பராக இருக்காங்கல்ல எல்சா, ஆனா இது பார்க்கவே அப்படியே அழகாக இருக்குது. இதை அப்படியே கட் பண்ணி ரூமில் ஒட்டிப்பேன் போஸ்டர் மாதிரி. உள்ளுக்குள்ளே என்னக்கா இவ்வளோ திங்ஸ் இருக்குது. பென்சிலே நிறைய வந்துருச்சு எனக்கு இந்த வாட்டி. பர்த்டேயில் பென்சில்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னொரு கிரேயான்ஸ் இருக்குது. ஷாருக்கண்ணா, இங்கே பாருங்களேன். அப்புறம் ஷார்ப்னர், எரேசர். வாவ் அக்கா, ஞாபகம் இருக்கா? நாங்கள் பிடிஎஸில் கொடுத்தோம்ல, அதே மாதிரி எங்களுக்கு ஃப்ரோசனில் கொடுத்துருக்காங்க. கிமியாக்கா, சூப்பரில். இந்த பாக்ஸில் பார்த்தீங்களா, பின்னாடி ஏபிசிடி எல்லாம் எழுதியிருக்கு, டேபிள்ஸ் எழுதியிருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல இருக்குது படிக்கும்போது. இதுக்குள்ளே நான் பென்சில் வச்சுட்டு ஜாலியாக நான் ஸ்கூலுக்கு போவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரோசன் செட்டு. தேங்க்யூ ஸோ மச் கிமியாக்கா. ஹே ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குது. சரி, இங்கே பாரு, பிங்கியோட தங்கச்சி ஸ்வீட்டு கொடுத்த கிஃப்ட் இங்கே இருக்குது பாரு. இதுதான் லாஸ்ட் கிஃப்ட்டு. இதை ஓப்பன் பண்ணி பாரு. அவன் என்னவோ பெருசாக கொடுத்துருக்காளாம். கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்கள், நான் கொண்டு வந்த சாக்லேட்ஸே கொடுக்க மறந்துட்டேன். நம்ம எல்லாருமே சாக்லேட்ஸை சாப்பிட்டுட்டு அப்புறம் சூப்பராக ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்தாங்க, நான் கொண்டு வந்த சாக்லேட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, எங்கள் அப்பா ஃபாரின்லேருந்து எனக்கு அனுப்பி விட்டார். ஹேசல்நட் சாக்லேட்ஸு. இது இங்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அழகான ஹார்ட் ஷேப்பில் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. சரி, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன். ஹே ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக சீல்லாம் பண்ணியிருக்கு. உள்ளே என்ன இப்படி இருக்குது? ஏதோ பிளாக் கலரில்
அதுக்குள்ளே ஏதோ கோல்டு கவரில் இருக்குது, அப்படியே ஓப்பன் பண்ணி பாரு. இதை கூட ஏதாவது கிராஃப்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது. இதுக்குள்ளே தான் சாக்லேட் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, கீழே இருக்கிற பேஸு, இதை நம்ம அழகாக ஜெல்லி மோல்டாக யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது. மீரா செம்மையாக இருக்குல்ல. சரி இதெல்லாம் என்ன மாதிரி சாக்லேட் இருக்குது நீ ஓப்பன் பண்ணி பாரு. அந்த படத்தில் காட்டின மாதிரியே இருக்கான்னு பார்க்கலாம். என்னது இது விழமாட்டேங்குது? வா, என்னோட ஃபேவரட் சாக்லேட்டு. இது நம்ம ஊரில் கிடைக்கும், வேணா வேறு பேரில் கிடைக்கும், செம்ம காஸ்ட்லி. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்க்கலாமா? ஹேசல்நட் வேறு நான் சாப்பிட்டதே இல்லை மீரா, இதை நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். ஆமாம் மீரா, சூப்பராக இருக்குது இந்த நட்டு. ஜாக்கனா தான், நீயும் சாப்பிட்டு பாரு. இந்தாங்க, இங்கே ஜூஸஸும் வச்சுருக்கேன், நல்லா சோடாஸும் இருக்குது, எல்லாருமே சாப்பிடுங்க. ஓகேயா? வாவ், என்னோட ஃபேவரட்டாக இருக்கு. ஜாலி ஜாலி. இங்கே பார்த்தீங்களா ஹுபா புபா? இது பார்த்தீங்களா நம்ம யூடியூப் சேனல் ஃபாரின்லலாம் இதெல்லாம் சாப்பிடுவாங்கள்ல. இது பார்த்தீங்களா உள்ளே ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குன்னு. இது பபிள் கம் தான். சாப்பிடும்போது முழுங்கிடாதீங்க பார்த்து. சுட்டீஸ் குழந்தைங்க எல்லாம் பபிள் கம்லாம் சாப்பிடக்கூடாது. நாங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு துப்பிடுவோம். இதை அப்படியே லைட்டாக கடிச்சோம்னா வேறு லெவலில் இருக்குது. இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் செம்மையாக இருக்குல்ல. ஆனால் இது எப்படி தெரியுமா ஓப்பன் பண்ணி சாப்பிட்ணும்? இது அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு இதை அப்படி கட் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா இங்கே பார்த்தியா தனியாக அழகாக வந்துடுச்சு. ஹே ஸ்வீட்டி, நீ என்ன கிஃப்ட் தந்திருக்க? வாவ், இவ்வளோ பெரிய கிஃப்டா? என்னது இது, டாக்டர் செட்டா? செம்மையாக இருக்கே பார்க்கவே. இங்கே பாரு, நர்ஸு பொம்மை கூட இருக்குது. நர்ஸா டாக்டர்? அது மாஸ்கெல்லாம் போட்டிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. ஊசி, தடுப்பூசி போடுறது, சிசர்ஸு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் தேட்டர்லலாம் யூஸ் ஆகுறது, பேண்டேஜ் பாக்ஸு. இங்கே பாரு, ஹாட் பேக் இருக்கும்ல அது இருக்குது. அப்புறம் தெர்மோமீட்டர் எங்கே இருக்குது? ஸ்டெத்தோஸ்கோப் இருக்குது, கண்ணாடி இருக்குது. தெர்மோமீட்டர் எங்கே இருக்குது? செம்மையாக இருக்குல்ல. இந்த ப்ளூ அண்ட் எல்லோ தீமில் வேறு லெவலில் இருக்குது. கண்ணாடி கூட இருக்குது. டாக்டர் செட்டு செம்மையாக இருக்குது. எவ்வளோ பெருசாக எப்படி இந்த பாக்ஸ்குள்ளே அடித்து கொண்டு வந்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஸ்வீட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.